கார்பன் இருக்கிறது கல்கரியில் 98% கார்பன் இருக்கிறது கல்கரியில். சரிங்களா? என்னடா ஏன் இதை சோசியல்னாலும் ஆண்டு கேட்குறான், சயின்ஸ்னாலும் ஆண்டு கேட்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி தான் இருக்க போகுது எக்ஸாமே. மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல். கல்லீரல் எடை 1500 கிலோகிராம்னா 1.50 கிராமில் 1500. அப்படியே படித்தோம்ல. மூளையின் இது 1350 1.35 அந்த மாதிரி தான். இதுதான் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? பெருங்குடல் எத்தனை பகுதிகள் கொண்டது? பெருங்குடல் 3 பகுதிகள் கொண்டது. அது முன்பெருங்குடல், பெருங்குடல், மலக்குடல். முன்பெருங்குடல்னா சீக்கம், பெருங்குடல்னா கோலன், மலக்குடல்னா ரெக்டம். சரிங்களா? மலக்குடல்னா ரெக்டம். சரிங்களா? இந்த 3 பெருங்குடல் 3 பகுதி கொண்டது. டியோடினத்தின் நீளம் என்ன? முன் சிறுகுடல் டியோடினம், அதனோட நீளம் என்ன? நீளம் 22 சென்டிமீட்டர். சரிங்களா? 22 சென்டிமீட்டர் விட்டக்கூடாது. 22 சென்டிமீட்டர். உணவுக்குழால் 22 சென்டிமீட்டர் தசைப்படல குழாய். உணவுக்குழாவும் 22 சென்டிமீட்டர் தசைப்படல குழல். ஓகேங்களா? பறவைகளுக்கு பற்று கிடையாது, அது தெரியும். அது கரெக்டாக எழுதிடுவீங்க. கரப்பான் பூச்சியின் சுவாச முறைகள். கரப்பான் பூச்சி எந்த இதில் சுவாசிக்குது? ட்ரக்கியோல்கள் மூலமாக. கரப்பான் பூச்சி சுவாச முறை பண்ணுகிறது. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி முடிந்த பின் ஒரு குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிகரணம் அடைந்து 38 ATPகளை தருகிறது. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி முடிந்த பின் குளுக்கோஸ் முழுவதுமாக ஆக்சிகரணம் அடைந்து 38 ATPகளை தருகின்றது. மிக முக்கியமான கேள்வி. இலைத்துளை நீராவி போக்கால் ஏறக்குறைய 90 to 95% நீர் இழப்பு ஏற்படுகிறது. இலைத்துளை நீராவி போக்கால் ஏறக்குறைய 90 to 95% நீர் இழப்பு ஏற்படுகிறது. இலைத்துளை நீராவி போக்கால் ஏறக்குறைய குறு அட்டவணை சொல்கிற அட்டவணை மென்டலிஃப் அட்டவணை. நீண்ட அட்டவணைனா நவீன அட்டவணை. நீண்ட அட்டவணைக்கு நவீன அட்டவணை. குறும் அட்டவணைனா மென்டலிஃப் அட்டவணை தான் குறும் அட்டவணை.
தாமிர சல்பேட்டினுடைய பொதுப்பெயர்